எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம். டெஸ்ட் நம்ம டிசம்பர் 3ஆம் தேதியே வினாத்தாள் பகுதி 1 அழகு 2 பகுதி தேர்வு 1க்கு கேள்வி 30 கேள்விகளோட தான் இருந்தோம். மழையின் காரணமாக அது விட முடியாமல் போயிடுச்சு. இனிமேல் சரியாக வந்துடுங்க நானுமே. இன்றைக்கி அந்த முதல் டெஸ்ட்டுக்கான கேள்வி பதில் வருதுங்க. நாளைக்கு அடுத்தது வந்துடும். இனிமேல் திட்டமிட்டபடி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? முதல் கேள்வி இதில் பார்க்கலாம். 30 கேள்வி இருக்குது. அழகு 2ல் பகுதி தேர்வு 1. இவற்றுள் பொருந்தாதது எது? கேள்வி எண் 1. இதெல்லாம் இவற்றுள் பொருந்தாதது நீங்களே விடைய முடிவு பண்ணுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா புறப்பாட்டு புறம் அதுவுமே புறநானூரோட வேறு பெயர்கள். புறப்பாட்டுன்னு சொல்லலாம். புறம்பு நானூறு சொன்னாலும் புறநானூரோட வேறு பெயர். இதில் நெடுந்தொகை என்பது அகநானூரை குறிக்கும். அப்போ விடை என்பது பொருந்தாதது நெடுந்தொகை தான். அகநானூற்றின் வேறு பெயர் நெடுந்தொகை. மற்ற மூணுமே புறநானூறு சம்பந்தமான வேறு பெயர்கள். புறப்பாட்டு புறநானூறு நிலைகளும். அப்போ விடை குறிப்பு கேள்வி எண் 1க்கு நெடுந்தொகை. 2வது கேள்வி பாருங்க. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. இக்கூற்று யாருடைய கூற்று? சரிங்களா? இந்த கூற்று யாருடைய கூற்று நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கோப்பெருஞ்சோழனா, ஆரியப்படை கடந்த நெடுஞ்சொலியனா, கணியன் பூங்குன்றனாரா, குடப்புலவியனார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் கணியன் பூங்குன்றனார் தான் நமக்கு ஃபேமஸாக நம்ம தெரியும். அவரோட முக்கியமான கூற்று என்ன அப்படின்னா, யாதும் முறை யாவரும் கிளிர் தீதும் நன்றும் பிரதரவனா. இந்த கூற்று பார்த்திங்க அப்படின்னா யாரோட உற்றுளி உதவியும் ஒருவர்கள் கொடுத்தும் பிற்றநிலை முனியாது கற்றல் நன்றே. இக்கூற்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவரது. அடுத்து கேள்வி எண் 3. கூற்று 1 புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார். கூற்று 2 புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து சிவனை பற்றியது. இதுதான் கேள்விங்க. இதனோட கூற்று 1 கூற்று 2 சரியான முடிவு பண்ணுங்க. இதில் என்ன விடை குறிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, புறநானூறில் 8 தொகை நம்ம எடுத்துக்கிட்டாவே எல்லாமே பாரதம் பாடிய பெருந்தேவனை தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். நம்ம அதான் நம்ம 8 நூல்களில் ஒரு 5 நூல் 6 நூலுக்கு அவர் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருப்பார். அதனால் இந்த கேள்வி நம்ம எடுத்தோடனே நம்ம புறநானூறுனாவே இல்லை 8 தொகைனாவே நம்ம பாரதம் பாடிய பெருந்தேவனான்னு நம்ம போயிடுவோம். கிடையாது. புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் தான். கூற்று 1 சரி. அடுத்து கூற்று 2 பார்த்தோம் அப்படின்னா, புறநானூற்றின் கடவுள் வாழ்த்து யாரை பற்றி தான்? சிவன் கடவுளை பற்றி தான், சிவபெருமானை பற்றி தான் இருக்கும். அப்போ கூற்று 2ம் சரி. அப்போ விடை குறிப்பு பார்த்தோம்னா கூற்று 1, 2 சரி. கேள்வி எண் 4. பெண்களின் வீரத்தை கூறும் துறை எது? பெண்களின் வீரத்தை கூறும் துறை எது? 1 மூதின் குறிஞ்சி, 2வது மூதின் மருதம், 3வது மூதின் முல்லை, 4 விடைக்குறிப்பி மூதின் நெய்தல். இதான் கேள்வி எண் 4. இதில் விடைக்குறி பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மூதின் வந்துட்டு இருக்கு. அது குறிஞ்சியா முல்லையா மருதமா நெய்தலா அப்படிங்கிறதான் விடை. இதில் என்ன விடை அப்படின்னா ரெண்டுமே சேமாக வச்சுங்க. மூதின் முல்லை என்பது தான் விடை. ஆனால் போச்சு. பெண்களோட வீரத்தை கூறுவது மூதின் முல்லை என் துறை. அடுத்து கேள்வி எண் 5. தவறான இணையை தேர்வு செய்க. இது என்ன அப்படின்னா ஒவ்வொரு இடத்தோட பூ அப்படிங்கிறத குறிக்குங்க. சரிங்களா? சேரன் போந்தை பனை பூவை குறிக்கும். போந்தை என்பது பனை. சோழன்னா ஆர், பாண்டியன் அத்தி. இதில் எது தவறான இணைன்னு மட்டும் பாருங்கள். இதுக்கு விடை குறி பார்த்தோம் அப்படின்னா சேரன் போந்தை என்பது சரிதான். அது பனை. அது பனை பூவை குறிக்கும். சோழன் ஆர் என்பதும் சரிதான். ஆறுனா அத்திங்கிற பொருள். சரிங்களா? ஆறுனா அத்திங்கிற பொருள். அப்போ தவறான இணைன்னு பார்த்தப்ப ஆறுனா அத்தி. அப்போ பாண்டியனுக்கு வேறு இருக்குது. இப்போ மேலே சேரனுக்கும் சரி சோழனுக்கும் சரி ஆரோட வேற்று பொருள் தான் அத்தி. அப்போ பாண்டியனோட தவறு இருக்குது. பாண்டியனுக்கு என்ன அப்படின்னா வேம்புன்னு ஒன்று வருங்க. சரிங்களா? அப்போ இதில் தவறான இணை பாண்டியன் அத்தி. அதுதான் தவறு. விடை குறிப்பு ஈ மட்டும் சரி நம்ம எடுத்துக்கணும். அடுத்து கேள்வி எண் 6. கோக்கோதை என்று சேரனை கூற்று 1 கோக்கோதை என்று சேரனை அழைப்பர். கூற்று 2 கௌரியர் என்று பாண்டியனை அழைப்பர். சரிங்களா? கோக்கோதை என்று சேரனை அழைப்பர். அடுத்து பார்த்திங்கன்னா கூற்று 2 கௌரியர் என்று பாண்டியனை அழைப்பர். இதில் பார்த்திங்கன்னா சரிதான். ரெண்டுமே விடை குறிப்பு. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, சேரன் செங்குட்டுவன் செம்பியன் அப்படிலாம் குறிப்பிட்டு போவோம். கோக்கோதைன்னு ஒரு அடைமொழி பெயர் சேரரசர்களுக்கு உண்டு. கௌரியர்னு சொல்லிட்டும் பாண்டியர்களை சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். அப்போ கூற்று 1, 2 சரி. பொறுத்துக. 7வது கேள்வி எண் 7. பொறுத்துக. ஒரு பக்கம் கடையல் வள்ளல்கள், அதில் 4 பேர் எடுத்திருக்கோம். அடுத்து அவங்க ஆட்சி செய்த பகுதிகள். ஃபஸ்ட்டு ஓரி, ஆய், அதியமான், நன்னன். இது ஓரிக்கான விடை பார்த்திங்க அப்படின்னா கொல்லிமலை. ஆய் ஆண்டிரன் பார்த்திங்கன்னா பொதிகை மலை. அதியமான் தகடூர் தற்போதைய தருமபுரியை குறிக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நன்னன் நவீரமலை. சரி, இதில் விடைக்குறி பார்த்தோம் அப்படின்னா 3, 1, 4, 2.
அடுத்து பொறுத்துக கேள்வி எண் 8. இதில் புறத்திணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களோட செயல்பாடுகள், அவங்க என்ன அந்த செயல்பாடு செய்யும் பொழுது என்ன பூவை சூடியிருப்பாங்க அப்படிங்கிறது. போர் எடுப்போர், போர் தடுப்போர், மதிலை காப்போர், மதில் முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு இதில் போர் எடுப்போர் வஞ்சிப்பூ, போரை தடுக்கும் பொழுது அவங்க சூகின்ற பூ காஞ்சிப்பூ, மதிலை காப்போர் நொச்சிப்பூ, மதில் முற்றுகை உளுஞ்சைப்பூ. ஓகே, விடை குறிப்பு 4, 3, 2, 1. அடுத்து ரொம்ப முக்கியமான வரி, கேள்வி எண் 9. 9 நாளி உடுப்பவை இரண்டே, இது யாருடைய கூற்று? நக்கீரர் கூற்று. அடுத்து கேள்வி எண் 10. அகநானூற்றில் 294ஆம் பாடல் எந்த பிரிவு எந்த திணையில் இடம்பெற்றது? ரொம்ப முக்கியமான கேள்வி. அகநானூற்றிலிருந்து அந்த கேள்விகள் இடம்பெற்றுட்டே இருக்கும். இதில் சின்னதாக ஒரு சுருக்க குறிப்பு வச்சு ஞாபகம் வச்சுங்க. 2 10வது கேள்வி 11வது கேள்வி சேர்த்தே நான் சொல்லிடுறேன். கமனி ஞாபகம் வச்சுங்க. கா என்பது கலிற்றியா நிலை குறிக்கும், மா என்பது மணிமிடை பவளம், நீ என்பது நித்திலைக்கோவை, சுருக்கமாக கமனி. தமணி சிறையும் போகிற கமனி ஞாபகம் வச்சுங்க. இதில் கா என்பது கலிற்றியா நிலை 1 முதல் 120 பாடலை கொண்டது. அடுத்து 121லேருந்து 180 பாடல் வரையும் மணிமடை பவளத்தை சார்ந்தது. 301லேருந்து அடுத்த 100 பாடல் 400 வரையும் நித்திலைக்கோவை சார்ந்தது. அப்போ இது வரிசைப்படுத்திக்கலாம் பயன்படும். அந்த எந்த பிரிவும் நம்ம கற்றுக்கலாம். திணை அடிப்படை பார்க்கும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை இலக்க பாடல்கள் எல்லாமே பாலைத்திணையை சாரும். 2, 8, 12, 18 இப்படி போகிற பாடல்கள்லாம் குறிஞ்சி திணையை சாரும். 4ஆம் எண்ணில் முடிகிற பாடல்கள்லாம் முல்லை திணையை சாரும். 6ஆமில் முடிகிறதுல 6, 16, 26 முடிகிறதுல மருத திணை சாரும். 10, 20, 30, 40 போனால் அது நெய்தல் திணை சாரும். இப்போ நான் கேட்டுக்கிற பாடல் பார்த்திங்க அப்படின்னா கேட்குற பாடல் எண் பார்த்தீங்கன்னா 294. அது வந்து எந்த திணையில் வரும் அப்படின்னா எந்த பிரிவுன்னு பாருங்கள். 121 300 வரையும். அப்போ 2வது மணிமிடை பவளம். அடுத்து 4ல் முடியுது. 4ல் முடியும் போது அது எந்த திணையை சாரும்? முல்லை திணையை சாரும். அப்போ விடை குறிப்பு மணிமிடை பவளம் முல்லை. அவ்வளோதான், ரொம்ப எளிமை. அடுத்து அதே தொடர்பான ஒரு கேள்வி, வரிசைப்படுத்துக. இது வந்து 3 பிரிவுகளை வரிசைப்படுத்தி சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்னது தான். கமனி கலிற்றியான நிலை, மணிமிடை பவளம், நித்திலைக்கோவை, சுருக்கமாக கமனி வரிசைப்படுத்தி வச்சுங்க. எளிமை முடிஞ்சிச்சு. அடுத்து 12வது கேள்வி, தமிழ்கெழு மூவர் காக்கும் நிலம். தமிழ்கெழு மூவர் காக்கும் நிலம் இந்த கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமூலர். அடுத்து ஏடா ஏடி என்ற விழிச்சொற்கள் இடம்பெற்றுள்ள ஒரே சங்க இலக்கியம் இது. ஏடா ஏடி இது வந்து தென் மாவட்டங்களில் பேசக்கூடிய ஒரு வழக்கம். மதுரைக்கு அந்த பகுதியில் பேசக்கூடிய ஏடா ஏடின்னு பேசுவாங்க. எந்த இலக்கியத்தில் குறிப்பிடப்படுது அப்படின்னா கலித்தொகை. அடுத்து கலித்தொகையில் எந்த மன்னர்கள் பற்றிய குறிப்பிடப்பட்டுள்ளது? கலித்தொகையில் எந்த மன்னர்கள் பற்றிய? நீங்கள் தென் மாவட்டம் இப்போ போன வினால தான் பார்த்தோம். தென் மாவட்டங்களாகவே பாண்டியனோட குறிப்பு மட்டும் தான் இடம்பெற்றிருக்கும். சேரன், சோழன், பல்லவன், பாண்டியன், பல்லவன் கொடுத்துருக்கோம். சேர பகுதியெல்லாம் நம்ம உங்களுக்கு தெரியும், திருச்செங்கோடு, நாமக்கல் அந்த பகுதியில் வந்துடும். சோழன் தஞ்சை வெற்றி வந்துடும். பல்லவன் மாமல்லபுரம், பாண்டியன் மட்டும் தான் மதுரை. உங்கள் தென் மாவட்டம் சேர்ந்த கதை இது. அடுத்து புராண கதைகளை மிகுதியாக கூறும் நூல் இது. 15 புராண கதைகளை மிகுதியாக கூறும் நூல் இது. இது வந்து பரிபாடல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 16 நூபுரம் என்பதன் பொருள் யாது? நூபுரம் என்பதன் பொருள் யாது? நூபுரம் என்பதன் பொருள் யாது? ஆன்சர் மட்டும் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா சிலம்பு. அடுத்து 17வது கேள்வி, தம்புகள் கேட்டார் போல் தலை சாய்ந்து மரம் துஞ்ச, இது யாருடைய கூற்று? ஆன்சர் முடிவு பண்ணினீங்க. விடை குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நல்லந்துவனார். 18வது கேள்வி, உலகின் தோற்றம் குறித்து கூறும் நூல். ஆன்சர் முடிவு பண்ணுங்க. விடை குறிப்பு பார்த்தீங்கன்னா பரிபாடல். கேள்வி எண் 19 பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுவது எது? பொருட்கலவை நூல் என்று அழைக்கப்படுவது எது? இதுவுமே பரிபாடல் தாங்க. அடுத்து சேர நாட்டோடு தொடர்பில்லாதது எது? சேர நாட்டோடு தொடர்பில்லாதது எது? விடை குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா கொடுமணம், மாந்தை, பந்தர்லாம் அந்த ஊரோட நகரங்கள், சேர நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள். அப்போ இதில் தொடர்பில்லாதது அப்படின்னா கேடயம். அடுத்து கேள்வி 21 பொறுத்துக. கிடுகு, நூபுரம், விச்சை, உறையூர், இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். இது வந்து ஒரு பொறுத்துக்க வேணாம், இதுக்கான பொருள் நம்ம முடிவு பண்ணலாம். கிடுகுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிடுகு என்பது கேடயம் பொருள் கொடுக்குங்க. நூபுரம்னா இப்போ சென்ற வினாலே பார்த்தோம் நம்ம, சிலம்பு என்ற பொருள் கொடுக்கும். அடுத்து விச்சைனா வித்தையை குறிக்கும், கிட்டத்தட்ட கல்வி அதையும் குறிக்கலாம். உறைவுக்கு இன்னொரு பேர் என்னன்னா கோழின்னு ஒரு பேர் உண்டுங்க. அப்போ விடை குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா 3, 4, 1, 2 இதான் விடை குறிப்பு. அடுத்து 22 சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. அன்பெனப்படுவது, ஆற்றுதல் எனப்படுவது, நிறைய ஒரு 10 வினாக்கள் போய் ஒரு பாடலில் வருங்க. இது பெருங்கெடுக்கோட பாடல் இது. இதில் சரியான இணை பார்த்திங்க அப்படின்னா அறிவு, பேதையர் சொல் நோற்றல்.
இதுதான் சரியான இணை. அடுத்து 23 கேள்வி எண் சுடர்தொடுகி கேளாய் அக்கல்வன் உன் மகன் யார் கூற்று. இது 23 விடை யோசிங்க நீங்கள். இதுவுமே பெருங்கொடுக்கு பாலை திணை பாடிய பெருங்கொடுக்குடைய கூற்று தான். அடுத்து 24 பொறுத்துக. பதிற்றுப்பத்தில் இருக்கக்கூடிய 2ஆம் பத்து 3ஆம் பத்து 4ஆம் பத்து 5ஆம் பத்து அந்த திணைகளை பாடியவர் யார் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். 2ஆம் பத்து பாடியவர் யார், முதல் பத்து பாடியவர் அப்படின்னு சொல்லி 2ஆம் பத்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாமே விட நேராகவே கொடுத்துருக்கும். 2ஆம் பத்து குமட்டூர் கண்ணனார், 3ஆம் பத்து பாலை கௌதமனார், 4ஆம் பத்து காப்பியாற்று காப்பியானார், 5ஆம் பத்து பரணர். இவர் மட்டும் புலவர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க, அதை மட்டும் பார்த்தீங்க. அடுத்து இது விடை குறிப்பு 1 2 3 4. அடுத்து இந்திர விழா குறித்து குறுநூல் தொகையினுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திர விழா குறித்து நம்ம இந்திர விழானா நம்ம மணிமேகலுக்கு போய்ட்டு வேணால் 8 தொகையில் குறிப்பிட்டதை நம்ம குறிப்பிடலாம். இந்திர விழா பற்றி குறிப்பிட்ட முறை தொகைன்னு பார்த்தீங்கன்னா 500. அடுத்து 26 கூற்று 1 பாசறை என்பது அரசர்களும் அமைச்சர்களும் போர் புரிய தங்கி இருக்கும் இடம். அடுத்து கோடி என்பது படைத்தலைவர்களும் வீரர்களும் தங்கி இருக்கும் இடம். இதான் கூற்று 1 கூற்று 2. ஆனால் விடை குறிப்பு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீன் இதுக்கு நம்ம விடை யோசிங்க எது வரும்ட்டு. இதில் கூற்று 1 சரிங்க. பாசறை என்பது அரசர்களும் அமைச்சர்களும் போர் புரிய தங்கி இருக்கும் இடம். ஆனால் கூற்று 2 பார்த்தீங்க அப்படின்னா கோடி கிடையாது, அது பாடின்னு வரணும். பாடி தான் படைத்தலைவர்களும் வீரர்களும் தங்கியிருக்க. அப்போ கூற்று 2 தவறு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அதுதான் விடை குறிப்பு. அடுத்து சங்கப்பாடலோட மொத்த எண்ணிக்கை 8 தொகையில் இருக்கிற இந்த சங்கப்பாடலோட மொத்த எண்ணிக்கை மட்டும் நீங்கள் பாருங்கள். இதில் விடை குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2381 விடை குறிப்பு நெடிலா 2381. அடுத்து சங்க இலக்கியத்தில் அகப்பாடல்களில் எந்த திணை பாடல்கள் மிகுதியாக இருக்குது. குறிஞ்சி நம்ம ஆப்ஷனே கொடுக்கவே இல்லை. முல்லை மருதம் நெய்தல் பாலை. சங்க இலக்கியத்தில் அகப்பாடல்களில் எந்த திணை பாடல்கள் அதிகம்? பாலை திணை பாடல்கள் அதிகம். கேள்வி எண் 29 ஈன்று பிறந்திருது வெண்தனை கடனே அப்படிங்கிற ஒரு முக்கியமான நூற்பா. இந்த நூற்பாவை பாடியது யார்? ரொம்ப முக்கியமாக நம்ம கபிலரா பொன்முடியாரா அப்படிங்கிற குழப்பம் வரும். விடைக்குறி பார்த்தீங்கன்னா பொன்முடியார் தான். அடுத்த கேள்வி எண் இறுதி கேள்வி 30 எந்த நாடு எந்த சோறுடைத்து முத்துரைத்து? மலைநாடு, சோழ நாடு, பாண்டி நாடு, தொண்டை நாடு. இதில் பார்த்தீங்கன்னா விடைக்குறிப்பு பாருங்க. விடைக்குறிப்பு மலைநாடு வந்து வேலமுடைத்து. அடுத்து சோழ நாடு முத்துடைத்து. மன்னிக்கணும். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு தான் முத்துடைத்து, தொண்டை நாடு என்பது சான்றோர் உடைத்து. விடைக்குறிப்பு 3 2 1 4 விடைக்குறிப்பு ஆ. நன்றி, வணக்கம்.